Hello friends, welcome to Gomathi's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா வரப்போற விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா 7 வகையான பிரசாத வகைகள் என்னென்ன செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இன்னைக்கு செஞ்சிருக்கிற பிரசாத வகைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட்ல செஞ்சு காட்டியிருக்கேன். செய்யிறதுக்கும் பாத்தீங்கன்னா நீங்க செஞ்சிருக்கிற குவாண்டிட்டிக்கு நீங்க ஒரு 1.5 மணி நேரத்துல செஞ்சு முடிச்சிரலாங்க. பிளான் பண்ணி செஞ்சோம் அப்படினா இதே மாதிரி நம்ம சேனல்ல நிறைய வகையான பிரசாத வகைகள் விநாயகர் சதுர்த்திக்கு செய்யற மாதிரி காம்பாவாவும் போட்டுருக்கேன். தனித்தனியா கொழுக்கட்டை வகைகளும் போட்டுருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குங்க. விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க இந்த பிரசாத வகைகள் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்னைக்கு செய்ய போகிற பிரசாத வகைகளுக்கு தேவையான சாமான்கள் முன்னாடியே ஒரு சிலதை ஊற வச்சுக்கணும். என்னென்ன சாமான்கள் எவ்வளோ அளவு ஊற வைக்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாம். இப்போ முதல்ல சுண்டல் தாளிக்கிறதுக்காக மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு தலை தட்டின மாதிரி கருப்பு கொண்ட கடலை எடுத்து 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை கொண்ட கடலை கூட எடுத்துக்கலாம். முதல் நாள் நைட்டே ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்ததாக வடை செய்கிறதுக்காக உளுந்து ஊற வச்சுருக்கிறேன். இன்றைக்கி மெதுவடை தான் செய்ய போகிறோம். அதுக்கு மெஷரிங் கப்பில் 1.5 கப் அளவுக்கு உளுந்து ஊற வச்சுருக்கிறேன். இது குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரம் நல்லா ஊறணுங்க. ஊறினதுக்கப்புறம் இப்போ மிக்சியிலேயே அரைச்சி வடை செய்கிறது எப்படிங்கிறத டீட்டெயில்டாக உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அடுத்ததாக பாயாசம் பண்ண போகிறோம். அதாவது கொழுக்கட்டை பாயாசம் பண்ண போகிறோம். அதுக்கு பாசிப்பருப்பு ஊற வைக்கணும். இதுக்கு அளவுன்னு பார்த்திங்கன்னா மெஷரிங் டேபிள் ஸ்பூனில் 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். இதை ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஊற வச்சோம்னா சீக்கிரமாக நமக்கு வெந்துடும். இது ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கார கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து செய்ய போகிறாங்க. இது மெஷரிங் டேபிள் ஸ்பூனில் 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை நல்லா கழுவிட்டு இதுவும் ஒரு 1லேருந்து 1.5 மணி நேரம் ஊற வச்சிட்டோம்னா வேகிறது நமக்கு சட்டுன்னு வெந்துடும். இல்லாட்டி நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அடுத்ததாக இன்றைக்கி செய்ய போகிற பிரசாதத்துக்கு நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கடைகளில் வெள்ளை பொடி. சில பேர் இதை நாட்டு சக்கரைன்னு சொல்கிறீங்க. பட் நான் இதை வெள்ளத்தை பொடிச்சதுன்னு தாங்க சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதுதான் வச்சு செய்ய போகிறேன். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. இதை நீங்கள் கரைச்சி வடிகட்டணும்லாம் அவசியம் இல்லை. அப்படியே நம்ம டைரெக்டாகவே செஞ்சிடலாம். உங்கள்கிட்ட இது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் மண்டை வெல்லமோ இல்லை அச்சு வெல்லமோ எடுத்து கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சொல்ல போகிற ரெசிபிக்கு எல்லாமே. இப்போ முதல்ல செய்ய போகிற பிரசாதம்னு பார்த்திங்கன்னா எள்ளு உருண்டை செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெசிபி இந்த விநாயகர் சதுர்த்திக்கு. அதுக்கு 1/4 கப் அளவுக்கு கருப்பு எள்ளு எடுத்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக வெள்ளை எள்ளு கூட எடுத்துக்கலாம். நல்லா கழுவி ஏற்கனவே காய வச்சுருக்கிறேன். அதனால் இதை கழுவுலங்க. இதை நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சடன்னு பொரியணும். அந்தளவுக்கு மிதமான தீயில வறுத்துக்கோங்க, கறியிடக்கூடாது. இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பொரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி எல்லா எள்ளும் பொரிஞ்சாதான் அந்த வாசனை உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ எள்ளு எல்லாமே பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக தாங்க செய்ய போகிறேன். உங்களுக்கு வேணும்னா குவான்டிட்டியை நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். இப்போ இதை உடனே எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுருங்க. இது கொஞ்சம் வெதுன்னு இருக்கிறப்ப நம்ம செஞ்சோம் அப்படின்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை பொடிக்கிறதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதில் போட்டுட்டு இதில் இனிப்புக்கு ஏற்ற அளவுக்கு இப்போ வெல்லம் பொடிச்சது வச்சுருக்கிறேன் இல்லையா, அதுலேருந்து ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மிக்சியில் பல்ஸில் விட்டு நல்ல பொடியாகிற அளவுக்கு இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதில் வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக பொட்டுக்கடலையும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி போடலை. இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. வெல்லமும் அந்த எள்ளும் சேர்ந்து வர மாதிரி கலந்துட்டு இதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேங்க. உங்களுக்கு வேணும்னா நல்லெண்ணெய் கூட நீங்கள் விட்டுக்கலாம். விட்டுட்டு நம்ம தேவையான சைஸில் உருண்டை உருட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைட்டாக உருட்டி வச்சிட வேண்டியதான். இப்போ நம்ம பண்ணின அளவுக்கு 4 எள்ளு உருண்டை நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு கொழுக்கட்டை பண்ண போகிறோம். அதுக்கு மாவு பசைகிறதுக்கு சுடுதண்ணி நம்ம கொதிக்க வைக்கணும். இதுக்கு ஒரு 3.5லேருந்து 4 கப்பு மெஷரிங் கப்பில் கொதிக்க விட்டுக்கோங்க. கொஞ்சம் தாராளமாக தண்ணி கொதிக்க விட்டுக்கலாம், கம்மியாக மட்டும் ஊற்ற வேண்டாம். இப்போ இதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா 2 கொழுக்கட்டைக்கு மாவு பிசைய போகிறோம். அதுக்கேற்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன், உப்பும் சேர்த்துருக்குறேன். இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா தளதளன்னு இந்த அளவுக்கு கொதிக்கணும். தண்ணி சூடு பத்தலை அப்படின்னா உங்களுக்கு மாவு வேகாமல் பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க.
இப்போ கொழுக்கட்டை செய்கிறதுக்காக மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு, இடியாப்ப மாவு எது வேணால் எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் செய்யலாம். நான் இன்றைக்கி வீட்டில் அரைச்ச மாவை வச்சு தான் செய்ய போகிறேன். இந்த ரெசிபி வீடியோ 4 வீடியோவுக்கு முன்னாடி போட்டிருக்கிறேன். லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கொதிக்க இருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி எக்காரணத்துலையும் ஆறக்கூடாது. ஆறுனா மாவு வேகாது, பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து வரமாவெல்லாம் இல்லாத அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. தண்ணியை லைட்டாக தெளித்து பிசைகிறப்ப தான் உங்களுக்கு பக்குவம் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வரமாவு எல்லாமே நல்லா கலந்து மாவும் கெட்டியாக தான் இருக்குது. இந்த அளவுக்கு சாஃப்டாக தாங்க மாவு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ மாவு கொஞ்சம் வெதுன்னு இருக்கிறப்பே கையால் நல்லா ஒன்று சேர்த்து திரட்டி கொண்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மாவு சாஃப்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்குது. இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ இந்த கொழுக்கட்டை மாவை நல்லா டைட்டாக கவர் பண்ணி வச்சுடுங்க. இப்போ பூரணம் செஞ்சுட்டு பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பூரணம் பண்ணுறதுக்கு எள்ளு நம்ம பொடிச்சா அதே மிக்சி ஜாரை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை இல்லாட்டி வறுத்த வேர்க்கடலை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதிலே ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இல்லையா? இப்போ இதுலேயே இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு வெல்லத்தை நம்ம சேர்த்துக்கலாம். வெல்லத்தோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக தான் செய்கிறேன், அதனால் 1/4 கப்பு சேர்த்துருக்கிறேன். தித்திப்பாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு பல்ஸில், அதாவது விப்பர் மோட் இருக்கு இல்லையா, அதில் 1-2 தடவை திருப்பினீங்க அப்படின்னா எல்லாம் ஒன்று சேர உங்களுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா கலந்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப ஈஸியான பூரணங்க, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக எள்ளு கூட பிடிச்சி சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி செய்ய போகிற பூரண கொழுக்கட்டைக்குன்னு பார்த்தீங்கன்னா மோல்டுலாம் எதுவுமே தேவைப்படாமல் வீட்டிலையே நல்லா மோதகம் மாதிரி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கையில் வேணும்னா லைட்டாக நல்லெண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு ஓரம் போல் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து சொப்பு செஞ்சுக்கோங்க. இது மாதிரி செய்ய வரலை அப்படின்னா ஒரு அலுமினியம் ஃபாயிலோ இல்லை பட்டர் ஷீட்டிலோ வாழை இலையிலையோ லைட்டாக மெல்லிஸாக தட்டிக்கோங்க. இந்த மாதிரி சொப்பு பண்ணதுக்கு அப்புறமா இதுக்குள்ளே தேவையான அளவு பூரணம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை அப்படியே மேலாக்கில் மூடி கொண்டு வந்துடுங்க. இதை அப்படியே நம்ம மோதக ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ அவ்வளோதான். இதை லைட்டாக ஃபோர்க்கோ இல்லை டூத் பிக் வச்சுருந்தீங்கன்னா டூத் பிக்குக்கு பின்னாடியோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக உங்களுக்கு டிசைன் கிடச்சிரும். உங்கள்கிட்ட மோதக அச்சோ இல்லை சோமாஸ் அச்சோ இருந்தால் நீங்கள் அதில் கூட கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி இது மாதிரி தான் செய்ய போகிறேன். இப்போ இந்த கொழுக்கட்டையெல்லாம் நம்ம வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி ஆவி வர அளவுக்கு கொதிக்க விட்டுட்டேன். இப்போ நம்ம செஞ்ச கொழுக்கட்டையை உள்ளே வச்சுக்கலாம். இப்போ பண்ணின பூரணத்துக்கு 5 மோதகம் செஞ்சுருக்கிறேன். கொஞ்சமாக மாவு மட்டும் மிச்சம் இருக்குது. அதில் உளுந்து பூரண கொழுக்கட்டை செய்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது ஒரு 5-6 நிமிஷம் வெந்தால் போதும். அதாவது ஆவி வந்ததுக்கு அப்புறம் வச்சிங்கன்னா 5-6 நிமிஷத்தில் வெந்துடும். இதை அப்படியே எடுத்து ஒரு ஹாட் பேக்குக்கு மாற்றிடுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காரம் உளுந்து வச்சு செஞ்சுருக்கிறேன் கொழுக்கட்டை, மிச்ச மாவு வச்சு. இந்த உளுந்து கொழுக்கட்டை எப்படி செய்யணுங்கிறது ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக கொழுக்கட்டை பாயாசம் பண்ண போகிறோம். அதுக்கு அதே அளவு மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு மாவு, கொழுக்கட்டை மாவு, இடியாப்ப மாவு அதை எடுத்துக்கோங்க. இப்போ இதிலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம். இப்போ அதெல்லாம் நல்லா கலந்துட்டு திரும்பவும் அந்த கொதிக்க இருக்கிற தண்ணியை ஊற்றி தான் இந்த மாவு பிசையணும். தண்ணி எக்காரணத்துலேயும் ஆறக்கூடாது. இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த மாவையும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பூரண கொழுக்கட்டைக்கு மாவு பிசைஞ்சோம் இல்லையா, அதே மாதிரியே நீங்கள் மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு நல்லா திரண்டு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த பிசைஞ்ச மாவு இந்த பாயாசம் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தடில், நம்ம பால் கொழுக்கட்டை அப்படின்னா உருட்டி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நூடுல்ஸ் மாதிரி நீங்கள் கையால் 2 கையால் தேய்ச்சும் போடலாம். அப்படி இல்லைன்னா இந்த பிளேட்டில் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி நீங்கள் ஈஸியாகவும் பண்ணிடலாம். உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் எது இருக்குதோ அதை பண்ணிக்கலாம். இதை விட ரொம்ப ஈஸியான மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா முறுக்கு குழா இருக்கு இல்லையா, அதில் கூட நீங்கள் டைரெக்டாக பிழிஞ்சு விடலாம். அது இன்னும் ஈஸியாக இருக்கும்.
இப்போ நம்ம பண்ணியிருக்க எல்லாத்தையுமே தேய்ச்சி இந்த மாதிரி உருட்டி போட்டுட்டேன். ஒரு சிலதை இந்த மாதிரி உருண்டைகளாகவும் உருட்டி போட்டிருக்கிறேன். இப்போ அடுத்ததாக இப்போ நம்ம பிசைஞ்ச மாவுலேருந்து ஒரு 2 உருண்டைக்கு தேவையான மாவை மட்டும் எடுத்துட்டு இதை தண்ணியை ஊற்றி கரைச்சிக்கோங்க. இது வந்து லைட்டாக அந்த திக்கனிங்காகவும் அதே மாதிரி கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும் அந்த பாயாசம். அதுக்காக தான் இது ரெடி பண்ணிக்கிறது. இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பாயாசம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த பாயாசம் பண்ணுறதுக்கு நல்ல அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா காஞ்ச பிறகு தேவையான அளவு முந்திரி பருப்பை உடச்சி போட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 6 முந்திரி பருப்பை உடச்சி சேர்த்துருக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கின பாதாம் பருப்பு சேர்த்துருக்குறேன். இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக அது செவந்து வரப்போ தேவையான அளவு உலர் திராட்சையும் போட்டு அதையும் நல்லா புரிய விடுங்க. இப்போ இது எல்லாமே நல்லா செவந்து திராட்சையும் உப்பி வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த டைம் இப்போ வறுத்த முந்திரி பருப்பு, திராட்சை, பாதாம் பருப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இதே நெய்யிலே நம்ம ஏற்கனவே பாசி பருப்பு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை தண்ணியை வடிச்சிட்டு பருப்பை மட்டும் இந்த நெய்யில் சேர்த்துக்கோங்க. இந்த பருப்பு நெய்யில் வறுக்கிறப்ப சீக்கிரமாகவும் வெந்துடும், அதே மாதிரி நல்லா வாசனையாகவும் இருக்கும் இந்த பாயசம். ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் வறுத்து விடுங்க. ரொம்ப நேரம் சவக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதில் மெஷரிங் கப்பில் 3 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கிறேன். நான் ஏற்கனவே காய்ச்சின பால் தாங்க சேர்த்துருக்கிறேன். 6 இருக்குது. இப்போ நீங்கள் காய்ச்சாத பாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ 3 கப்பு பாலோடைய 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். நான் வந்து திக்கான பால் இருக்கு இல்லையா, அதுதான் சேர்த்துருக்கிறதுனால தண்ணிக்கு 2 கப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கிறேன். இப்போ இது எல்லாம் நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் அந்த பருப்பை வந்து வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 நிமிஷத்துலேயே இந்த பருப்பு ஊற வச்சதுக்கு அதுக்கும் நல்லா வெந்திருக்கும். ரொம்ப குழையணும்னு அவசியம் இல்லை, வெந்தா போதும். இப்போ இந்த மாதிரி இருக்க சமயத்தில் ஏற்கனவே நம்ம உருட்டி சிலதான் திரட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கொழுக்கட்டைகள் எல்லாமே சேர்த்துக்கலாம். அடுப்பு தீயை கொஞ்சம் மீடியத்துக்கும் லோக்கும் நடுவில் வச்சுக்கோங்க, அதிக தீயில் வைக்க வேண்டாம். இதெல்லாம் போட்ட பிறகு கலந்து விட வேண்டாம், லைட்டாக அந்த பாத்திரத்தை இந்த மாதிரி உலுக்கி விடுங்க. இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த கொழுக்கட்டை நல்லா வேகட்டும். இது வேகிறத அடுத்து ஒரு 5-6 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வெந்துடும். இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன், அந்த பால் நல்லா ஆடை காட்டி நல்லா அந்த கொழுக்கட்டையும் வெந்து திக்காக வந்திருக்கு பாருங்கள். அந்த மினுமினுன்னு அந்த கொழுக்கட்டை வந்து அலைய நமக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். வேணும்னா நீங்கள் ஒரே ஒரு கொழுக்கட்டையை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி நசுக்கி பார்த்தீங்கன்னா வெந்துருச்சான்னு தெரியும். நல்லா பக்குவமாக வெந்துருச்சு. இதில் வேணும்னா நீங்கள் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஏலக்காய் பொடி சேர்க்கலைங்க அதுக்கு. இப்போ இதுக்கு இனிப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். சர்க்கரை வந்து இது ஒரு மீடியம் தித்திப்பாக தான் இருக்கும். நல்ல தித்திப்பாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம், அதாவது 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க்கும் சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். வெல்லம் போட்டோம் அப்படின்னா திரிஞ்சு போயிடும், ஆனால் வெல்லம் போட வேண்டாம். இது எல்லாம் சேர்ந்து கலந்ததுக்கு அப்புறமா இதில் ஏற்கனவே வறுத்த முந்திரி பருப்பு, திராட்சை அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த சர்க்கரை கரைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் நீத்து போன மாதிரி இருக்கும் இந்த பாயாசம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா அந்த அரிசி மாவை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இதை சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா கட்டிப்பட்ட மாதிரி ஆகிடும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் அடுத்த ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு கெட்டியாக வந்திருக்குது இல்லையா, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப கெட்டியாகிடுச்சுன்னா ஆற இன்னும் இறுகி போயிடும். இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ சூப்பரான கொழுக்கட்டை பாயாசமும் ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்ததாக வந்து கார கொழுக்கட்டை பண்ண போகிறோங்க. அதுக்கு நல்ல ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1லேருந்து 1.5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதில் தாளிக்கிறதுக்கு 1லேருந்து 1.25 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக பொரிய ஆரம்பிக்கிற சமயத்தில் 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா இதுவும் பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் பொடியாக நறுக்கின கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். உடனே இதுக்கு தேவையான அளவு தண்ணி, மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். அதாவது நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு இட்லி ரவை எடுத்துருக்கிறேன். கடைகளில் ரவை கிடைக்கும் இல்லையா, இட்லி ரவை, அந்த ரவை மெஷரிங் கப்பில் 1 கப்புக்கு 2 கப்பு இப்போ தண்ணி ஊற்றிருக்கிறேன். இதுலேயே நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு உப்பு, 3/4 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு போட்டு கொஞ்ச நேரம் இதை கொதித்து இந்த பருப்பை வந்து வேக விடுங்க.
ஒரு 4-5 நிமிஷத்துல உங்களுக்கு பருப்பு ஊறினதுக்கு அதுக்கும் வெந்துடும். இப்போ இதை கொதிச்சுக்கிட்டு இருக்கப்பயே இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ இதையெல்லாம் சேர்ந்து நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப மலர்ந்து வேகணும்னு அவசியம் இல்லை. இதில் இந்த அளவுக்கு வெந்தால் போதும். திரும்ப இந்த கொழுக்கட்டை வேக வைக்கிறப்பையும் உங்களுக்கு நல்லா வெந்து வரும். இப்போ இந்த சமயத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 கப் அளவுக்கு கடைகளில் விற்கக்கூடிய இட்லி ரவை எடுத்துருக்கிறேன். இப்போ அதை வந்து சேர்த்துக்கோங்க. அடுப்பு தீயை மீடியமுக்கும் லோக்கும் நடுவில் வச்சு இதை கிளறி கொடுங்க. இது கிளற பார்த்தீங்கன்னா நல்லா திரண்டு ஈறுகளாகி வரும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து குழன்னு வந்திருக்கு இல்லையா. இந்த டைம் அடுப்பு தீயை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு இதை மூடி வச்சு அந்த தம்முலையே ஒரு 5 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா நல்ல திக்காகி உங்களுக்கு வரும். சிம்மில் வேக விடுங்க. ரொம்ப அதிக தீயில் வேக வச்சிங்க அப்படின்னா அடி பிடிச்சிடும் உங்களுக்கு. இப்போ அதை வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 நிமிஷம் ஆச்சுங்க. அது நல்லா வெந்து திரண்டு வந்திருக்கு பாருங்கள். ஒரே தடவை மட்டும் எடுத்து அதை நல்லா கலந்துட்டு திரும்ப மூடி வச்சேன். அடிக்கடி திறக்க வேண்டாம். இப்போ இந்த அளவுக்கு வந்தால் போதும். இதை எடுத்து ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம உருட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆற வச்சுருந்தேன். இன்னும் சூடாக தான் இருக்குது. உங்களுக்கு ஆற வைக்கிறதுக்கு டைம் இருந்துச்சுன்னா நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் வெதுன்னு இருக்கிறப்ப இதை உருட்டி எடுத்து வேக வச்சுக்க போகிறேன். இப்போ நம்ம பண்ணினதுக்கு இத்தனை கொழுக்கட்டை தான் வந்திருக்குது. இப்போ இதை வந்து அவிச்சு எடுத்துக்கலாம். இதை அவிச்சு எடுக்கிறதுக்கு ஏற்கனவே இட்லி பானையில் தண்ணியை சூடு பண்ணிட்டேங்க. சூடு பண்ணதுக்கப்புறம் வச்சிங்க அப்படின்னா இதை வேக வைக்கிறது ஒரு அடுத்த 5 நிமிஷத்துக்கு வெந்தால் போதும். ஏன்னா ஏற்கனவே இதில் இருக்கிற ரவை அடுத்து கடலைப்பருப்பு எல்லாம் வெந்தது தான். அதனால் ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 5-6 நிமிஷத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்கு. நல்ல வாசனையாக இருக்கும். இதை கொஞ்சம் வெதுன்னு இருக்கிறப்ப எடுத்து பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ வந்து நம்ம சுண்டல் தாளிக்கிறதுக்காக சுண்டலை வேக வச்சுக்கலாம். அதை ஒரு சின்ன குக்கரில் அதை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அதாவது 1 கப்பு கொண்டக்கடலைக்கு 1 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4-5 விசில், அப்படி வேகலைன்னா 6-7 விசில் கூட நீங்கள் விட்டுக்கோங்க. இப்போ என்னோடய குக்கர் வந்து 5 விசில்லே இந்த சுண்டல் வந்து வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 6 விசில் வச்சுருந்தேங்க. கொண்டக்கடலை நல்லா வந்து ஊறினதுக்கு அதுக்கும் வெந்து வந்துருச்சு. ரொம்பலாம் குழையலை. இந்த கடலை வந்து அவ்வளோ சீக்கிரம் குழையாதுங்க. நல்லா பக்குவமாக வெந்து வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு வெந்தால் போதும். தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 1.5 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதை தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு 1.25 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இப்போ நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். வரமிளகாய் சேர்க்கல. 4 பச்சை மிளகாவை நறுக்கிட்டு சேர்த்து கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க. அப்போ தான் அந்த காரம் உங்களுக்கு அந்த சுண்டலில் இறங்கும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஏற்கனவே வேக வச்சு வடித்து வச்சுருக்கிறோம் இல்லையா கொண்டக்கடலை, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதிலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கலந்து விட்டால் போதும். இப்போ இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் தேவையான அளவு துருவின தேங்காய், நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்குறேங்க. தேங்காய் போட்டு கொஞ்ச நேரம் மட்டும் வதக்கி விடுங்க. அப்படியே எடுத்து வச்சிட்டோம்னா நேரம் ஆக வீணாக போயிடும். அதனால் லைட்டாக அந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு பாத்திரத்தை மாற்றி வச்சுருங்க. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சுண்டல் செஞ்சு பாருங்கள். இப்போ பொங்கல் செய்கிறதுக்கு அரிசியோட அளவு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி பொங்கல் செய்கிறதுக்கு எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பொன்னி பச்சரிசி எடுத்துருக்கிறேன். பச்சரிசியில் பொங்கல் செய்கிறப்ப தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பச்சரிசி கிடைக்காத இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா சோனா மசூரின்னு ஒரு அரிசி கிடைக்கும். அந்த அரிசிலையும் பொங்கல் செய்யலாம், நல்லாயிருக்கும். இன்றைக்கி அரிசி அளவு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 1/2 கப் எடுத்துருக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிற டம்ளரோ இல்லை பவுலில் கூட நீங்கள் அரிசி, பருப்பு, வெல்லம், நெய் எல்லாமே ஒரே மெஷர்மெண்ட் கப்லேயே அளந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம், சரியாக இருக்கும். இப்போ பொங்கல் செய்ய போகிறதுக்கு முன்னாடி பொங்கலுக்கு நம்ம வெல்லம் பயன்படுத்துவோம் இல்லையா, அதையும் பற்றி சொல்லிடுறேன்.
பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எந்த வெல்லம் நல்லா இருக்கும்னு கேட்டிருக்கீங்க. இந்த மாதிரி மண்டை வெல்லம் நல்ல நிறமாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கிட்டிங்கன்னா பொங்கல் கலரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அச்சு வெல்லத்தில் கொஞ்சம் உப்பு இருக்கிற மாதிரி இருக்கும், லைட் கலராக வாங்கிக்கிட்டா. மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெல்லம் பொடிச்சதே உங்களுக்கு நல்ல கலராக கிடைக்கும். இந்த மாதிரி வெல்லத்தில் நம்ம பொங்கல் செஞ்சாலும் ரொம்ப நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு இடிக்கிற வேலையும் கொஞ்சம் மிச்சமாகும். அதனால் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொடிச்ச வெல்லத்தை வச்சு தான் செய்ய போகிறேன். இப்போ பொங்கலுக்கு வந்து நம்ம செய்ய போகிறதுக்கு முன்னாடி பருப்பை வந்து நம்ம வறுத்துக்கணும். நான் வந்து 1/4 கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துருக்கிறேன். அதாவது நீங்கள் வந்து எந்த டம்ளரில் 1 கப்பு அரிசி எடுத்தீங்க அப்படின்னா அதில் பாதி அளவு பருப்பு எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ தீயை இதை மிதமாக வச்சு லைட்டாக பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். செவக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக பொன்னிறமாக செவந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா, அரிசியும் இதில் சேர்த்துக்கலாம். அரிசி பருப்பெல்லாம் தலை தட்டி எடுக்க வேணாம், கொஞ்சம் குவிச்சலாக எடுத்துக்கோங்க. அப்படி தான் பொங்கலுக்கு சேர்க்கணும். இப்போ இது ரெண்டையுமே நல்லா கலந்து அலம்பி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 2 தடவை அரிசி பருப்பு கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ தண்ணி மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து 1/2 கப்பில் அரிசி எடுத்தேன் பார்த்தீங்களா, அதே கப்லேயே 3 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து 1/4 கப்பு மெஷர்மெண்ட்டில் எடுத்தேன், அதில் 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரிசி பருப்பு ஒரு 20 நிமிஷம் ஊற வைக்க போகிறேன். அப்போ நமக்கு நல்லா குழைய வெந்து வரும். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஊற வைக்கிற டைம் இல்லை அப்படின்னா 3 பங்கு தண்ணி ஊற்றுனதுக்கு 4 பங்கு தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து வேக வச்சுக்கலாம் உடனே. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு ரெண்டையுமே நல்லா ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். நல்லா வந்து ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை வேக வச்சுக்கலாம். வேக வைக்கிறதுக்கு குக்கரை மூடிக்கோங்க. ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயில் 4லேருந்து 5 விசில் விடுங்க. கரெக்டாக நல்லா குழைய நமக்கு பக்குவமாக வெந்து வந்துடும். இப்போ இந்த பொங்கல் வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து வெல்லத்தை கரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரிசி வந்து 1/2 கப்பு எடுத்துருக்குறோம் இல்லையா, அதில் 2 பங்கு அளவுக்கு வெல்லம், அதாவது மெஷரிங் கப்பில் 1 கப்பு நல்லா பொடிச்ச வெல்லமாக எடுத்துருக்குறேன். இந்த மாதிரி பொடிச்சதாக சேர்த்துக்கோங்க. இந்த அளவு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் டேஸ்ட்டில் இருக்கும். நல்ல தித்திப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா 3 பங்கு நீங்கள் வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி, இப்போ நான் இதை பாகுலாம் காய்ச்ச போகிறது கிடையாது, இதில் இருக்க தூசு மண்ணை நம்ம வடிகட்டணும். அதுக்காக இதை கரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த பாகு வந்து கொஞ்சம் வெதுப்பாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம பொங்கலில் ஊற்றி கலர்றதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 விசில் வச்சுருந்தேன். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிற அரிசி பருப்பு ரெண்டுமே நல்லா பக்குவமாக வெந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம மசிக்கணும். மசிக்க போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து இந்த பொங்கலுக்கு 1/2 கப்பு நம்ம அரிசி எடுத்துருந்தோம் இல்லையா, அதில் 3/4 கப்பு அளவுக்கு நெய் எடுத்துருக்கிறேன். அந்த நெய்யில் பாதி அளவு நெய் இப்போ சேர்த்துக்கோங்க. கூடவே இதில் 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு, இனிப்புனால கொஞ்சமாக உப்பு கட்டாயமாக சேர்த்துக்கணும். இப்போ இதை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன், ஊற்றின தண்ணி அளவு கரெக்டாக இருக்கிறப்ப தான் உங்களுக்கு பொங்கல் இந்த மாதிரி மசிக்கிறப்ப இந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வரும். இப்போ இந்த சமயத்தில் ஏற்கனவே நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா வெள்ளைக்கரைசல், அதை வந்து வடிகட்டிக்கலாம். முக்கியமாக இந்த வெள்ளைக்கரைசல் கொஞ்சம் வெதுப்பாக இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நான் ஊற்றின மாதிரி உங்களுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த வெள்ளைக்கரைசல் சேர்த்த பிறகு அடுப்பு தீயை சிம்மில் வச்சுட்டு கலந்து கொடுங்க. இந்த அளவோட நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு பொங்கல் அந்த கரண்டியிலேருந்து தொன்னையில் விடுறப்ப அது ஒட்டாமல் உங்களுக்கு பக்குவமாக விடும். இதில் ஒரு 1/2 கப்பு துருவின தேங்காவும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி துருவின தேங்காய் வேணான்னா பல்லா கீறி நெய்யில் வறுத்துட்டும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஏலக்காவை கொஞ்சமாக சர்க்கரை போட்டு பொடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கோயிலில் கொடுக்குற அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் வரணும் அப்படின்னா இதில் ஜாதிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, ஜாதிக்காயை ஒரு 1/2 சிட்டிகை மட்டும் இந்த மாதிரி துருவிட்டு சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம், அதாவது எடிபிள் கேம்ஃபர்னு கடைகளில் கிடைக்கும், அதுவும் கொஞ்சமாக எடுத்து அதை பொடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த ஜாதிக்காவும் அதே மாதிரி எடிபிள் கேம்ஃபர் பச்சை கற்பூரமாக அதிகமாக சேர்த்துடக்கூடாது, கடுத்து போயிடும்.
இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த சமயம் பொங்கல் ரொம்ப வந்து கெட்டியா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொதிக்க கொதிக்க தண்ணி கொஞ்சமா ஊத்திட்டு கலந்துக்கோங்க. இப்போ இந்த பக்குவம் வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதுக்கு நம்ம ஒரு முந்திரி பருப்பு திராட்சையை வறுத்துட்டு சேர்த்துக்க போறோம். இப்போ முந்திரி பருப்பு திராட்சை வறுக்கிறதுக்கு மிச்சம் ஒரு 1/4 கப்பு நெய் எடுத்து வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ காஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி முந்திரி பருப்பு, நான் 10 முந்திரி பருப்பை உடைச்சிட்டு சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை வந்து லைட்டாக செவக்க விடுங்க. செவந்ததுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உலர் திராட்சையும் சேர்த்து, இது ரெண்டுமே அதாவது உலர் திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வரணும், அந்த முந்திரி பருப்பும் நல்லா இந்த மாதிரி செவந்து வந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்து நம்ம பொங்கலில் சேர்த்துடலாம். நெய் அளவு உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தாராளமாக விட்டால் தான் பொங்கலோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்களேன், அந்த கரண்டியிலேருந்து அந்த பொங்கல் வந்து விடுறப்ப ஒட்டாமல் விழணும். அது மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தண்ணியாக இலையில போட்டோன்னா ஓடக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பொங்கல் டேஸ்ட்டு கொஞ்சம் இந்த கஞ்சி கோத்தா மாதிரி நல்லா இருக்காது. இப்போ நம்மளோட சூப்பர் டேஸ்ட்டில் கோவில் சுவையில் கிடைக்கிற மாதிரியே இப்போ இந்த உளுந்து வடை செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உளுந்து வந்து ஊற வச்சுக்கணும். நான் ஏற்கனவே ஊற வச்சுட்டேன். இப்போ இதோட அளவு மட்டும் பார்த்துடலாம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 1.5 கப்பு, அதாவது தலை தட்டி 1 கப்பும் ஒரு 1/2 கப்பு எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கிறேன். நீங்கள் வீட்டில் இருக்கிற டம்ளரில் கூட அளந்துக்கலாம். இப்போ இதை ஊற வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியை ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஊறினா போதும். ரொம்ப நேரம் ஊறிச்சுன்னா உங்களுக்கு மாவு வந்து நல்லா காணாது. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாத்தையுமே வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்குவோம். இப்போ மாவு அரைக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய மிக்சி ஜார், அப்படி இல்லைன்னா சின்ன மிக்சி ஜார் எது இருக்குதோ நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இப்போ பெரிய மிக்சி ஜார் எடுத்துருக்கனால ஒரே தடவையாக எல்லா உளுந்தையும் போட்டுட்டேன். இது ஆட்டுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ் க்யூப்ஸாக போட்டு நீங்கள் ஆட்டினீங்க அப்படின்னா மாவு உங்களுக்கு சூடாகாது. அதனால் அரைக்கிறப்ப உங்களுக்கு நல்ல மாவு காணும். உங்களுக்கு முக்கியமாக இதை அரைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வழுவழுன்னு அரைச்சிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா கலந்து ஆட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு குருணை இல்லாமல் நல்லா இந்த மாதிரி வழுவழுன்னு அரைப்பட்டு வரும். அரைக்கிற கன்சிஸ்டன்சின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாக அரைக்கக்கூடாது. முக்கியமாக அடுத்தது பார்த்தீங்கன்னா தொரன்னு தண்ணியாகவும் அரைக்கக்கூடாது. நல்லா நைஸாக இந்த அளவுக்கு பதமாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமாக மாவை மாற்றுறப்ப எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் எதுவுமே ஊற்றாதீங்க. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிருக்கிறோம் அப்படிங்கிறனால மாவு வந்து அது மாதிரி சப்பையாக மஞ்சளாக இருக்கும். இந்த மாவை நல்லா கிரைண்டரில் ஆட்டின மாதிரி பொதுன்னு வரணும் அப்படின்னா கையிலேயே ஒரே டைரக்ஷனில் ஒரே ஸ்பீடில் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வந்து பீட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா வீட்டில் நம்ம விஸ்கு வச்சுருப்போம் இல்லையா, அந்த விஸ்கில் ஒரே டைரக்ஷனில் ஒரே ஸ்பீடில் ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருக்குது. முக்கியமாக கேக் செய்கிறவங்க வீட்டில் இந்த மாதிரி பீட்டர் வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி எலக்ட்ரிக் பீட்டர் வச்சுருந்தீங்கன்னா ஹை ஸ்பீடில் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஒரே டைரக்ஷனில் பீட் பண்ணிங்கன்னா கிரைண்டரில் ஆட்டின மாதிரி மாவு நல்லா பொதுன்னு வெளிராக உங்களுக்கு நல்லா பஞ்சு மாதிரி வரும். இப்போ மாவு முன்னைக்கும் இப்போக்கும் உங்களுக்கு கன்சிஸ்டன்சியும் தெரியும், கலரும் பாருங்கள் நல்லா மாறி வந்திருக்கு. இப்போ இந்த அரைச்ச மாவில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பார்த்திங்கன்னா நம்ம முழுசாக அப்படியே போடுறத விட கையால் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு போடுறப்ப இன்னும் நல்லா உங்களுக்கு மணமாக இருக்கும் வடை. இப்போ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பச்சை மிளகாலாம் சேர்க்கணும். இந்த எடுத்துருக்கிற அளவுக்கு 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி, 2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் மிளகு கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். பொடியாக நறுக்கினா கருவேப்பிலை, அடுத்தது கொத்தமல்லி, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக வந்து வெங்காயம். வடையை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வெங்காயம் போட்டு செய்கிறப்ப ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும். நான் ஒரு முழு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கினது 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். அதை நல்லா உதுத்து விட்ட மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இந்த வடை மாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கையால் கலந்து விட்டுருங்க வடை மாவை. மாவு கலக்கிறப்பே உங்களுக்கு வடை மாவு பாருங்கள் நல்லா பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ அவ்வளோதான், நம்மளோட வடை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வடை எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். கையை கொஞ்சமாக ஈரம் பண்ணிக்கோங்க. ஈரம் பண்ணிவிட்டு
நீங்கள் எந்த சைஸில் வடை போட போகிறீங்களோ அந்த சைஸில் நல்லா உருட்டிட்டு உங்களோட கட்டை விரலால் ஒரே ஒரு ஓட்டை மட்டும் போட்டு கவுத்து விட்டுற வேண்டியதுதான். மாவு பாருங்கள் ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, கையில் வந்து தண்ணியை துரத்துறணும் ஊற்றலை. இந்த அளவுக்கு மாவு பக்குவமாக இருந்தால் தான் வடை நல்லா புசு புசுன்னு எண்ணெய் குடிக்காமல் நல்லா கிறிஸ்பாகவும் வெளியில் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். வடை மாவோட கன்சிஸ்டன்சி வடையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. இப்போ நம்ம வந்து வடையை போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுத்ததாக வடை பொரிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா அகலமான சட்டியில் எண்ணெய் காஞ்ச பிறகு எந்த சைஸில் நீங்கள் வடை போட போகிறீங்களோ நம்ம சொன்ன மாதிரி கையை தண்ணியில் நனைச்சி நீங்கள் வந்து வடையை தட்டி போட்டுக்கலாம். இப்போ என்னோடய சட்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 வடை வந்து போட முடியுது. இதை வந்து ஒரு மிதமான தீயில, அதாவது கம்மியான தீயிலையும் வேக வைக்கக்கூடாது, ரொம்ப அதிக தீயிலையும் வேக வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் நல்லா 2 சைடும் செவந்து சலசலப்பெல்லாம் அடங்கி வர மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன், அந்த சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு, நல்லா செவந்து வந்திருக்குது பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம வடையை வந்து எடுத்துடலாம். நம்மளோட சூப்பரான எண்ணெயே குடிக்காமல் நல்ல மொறு மொறுன்னு வெளியிலையும் உள்ளேயும் நல்ல பஞ்சு மாதிரி இருக்கிற உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த 7 வகையான பிரசாதத்தையும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.